அண்ணே, வினோத் அண்ணே, நமக்கு இது தேவையாண்ணே? நம்ம பாட்டும் கார்த்தி, தல அஜித்னு வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணி நிம்மதியாக சுற்றிக்கிட்டு இருந்தோம். படமும் ரிலீஸ் ஆகும். நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, அடுத்தடுத்த படம் நம்ம பாட்டும் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ நமக்கு இது தேவைங்களா? ஆ, தேவையில்லாமல் வெளியில் போனால் ஓனானை எடுத்து வேட்டு விட்ட கதையா விஜய் பக்கம் நீங்கள் தாவி இருக்கீங்க. ஆ, விஜய்க்கு ஏற்ற மாதிரி அந்த பொலிட்டிக்கல் ஸ்கிரிப்ட் உள்ளே வச்சு விஜய்கிட்ட கரெக்டாக அரசியல் வரப்போறாருன்னு தெரிஞ்சோடனே அவர்கிட்ட அந்த இந்த ஸ்கிரிப்டை வந்து போய் சேர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக கூப்பிட்டாருன்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கீங்கன்னா ஸ்கிரிப்டில் பொலிட்டிக்கல் எலமெண்ட்ஸை வச்சு லைட்டாக விஜய் பக்கம் தூக்கி விட்டுறீங்க. விஜயும் அரசியலுக்கு வர்றப்போ அரசியல் படம் பண்ணாமலே இருக்கிறது அப்படின்ட்டு மண்டைய மண்டைய ஆட்டிட்டு உங்களை இழுத்துருக்காரு. இது என்ன ட்விஸ்ட்டுனா, உங்கள் படம் பண்ணி 2 வருஷம் ஆகுது. நான் தளபதி விஜய் என்ன பண்ணுறாரு, ரிலீஸ் பண்ண விட்டுருவாரா? எலெக்ஷன் டைமில் தான் ரிலீஸ் பண்ண விடுவேன். அதுவும் எலெக்ஷன் ஏப்ரல் மேல வருதுன்னா ஜனவரி பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணலான்னு 2 வருஷம் வச்சுக்கிட்டு ஊற போட்டு இந்த படத்தை உருவாக்கி வச்சிருக்கீங்க. நீங்களும் எங்கேயும் போய் படம் பண்ண முடியாமல் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு தெரியாமல் தறிகிடதம் போட்டுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. ஜனவரி மாதம் படம் ரிலீஸ் ஆனால் தான் தெரியும். படம் கதை நல்லா இருக்குது உண்மையிலே ஒர்த்து அப்படின்னா கொண்டாடிடுவாங்க. ஆனால் படம் நல்லா இல்லைன்னு வச்சிங்களேன், பராசக்தி வேற வருது, சைடை போட்டு அடித்து காலுன்னு காலி பண்ணிடுவாங்க. ஏன்னா உங்களுக்கு எதிரி திரும்புகிற பக்கம்லாம் கண்ணி வெடி வச்சுருக்காங்கிற மாதிரி இப்போ அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் திரும்புகிற பக்கம்லாம் ஒரே எதிரியாக நிற்கிறாங்க. எப்படா ஜனநாயகம் வரும், ஒரே புலையாக பொழக்கலாம் அப்படின்னு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் வந்து மாட்டிட்டீங்களேண்ணே. இதில் அடித்து சப்போஸ் ஜனநாயகம் ஊற்றுனுச்சுன்னு வச்சுங்க, விஜயா காலி பண்ணுறேன்னு உங்கள் லைஃப் காலி பண்ணி விட்டுருவாங்க. வினோத் இனிமேல் ஏந்திரிக்கவே முடியாத அளவுக்கு அடித்து நோக்கிட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு ட்ரோல் மெட்டீரியலாக மாறிடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடியோ லான்ச்சில் வேறு நீங்கள் லைட்டாக அனில் மோடுக்கு போய் நல்லா எப்படிலாம் அந்த விஜய் ஃபேன்ஸ் பேசுவாங்கன்னு அது மாதிரி பேசியிருக்கீங்க. ஸோ இதெல்லாம் வேற வச்சுருப்பாங்க. வரட்டும் வரட்டும், குதிரை எப்படி இங்கே வந்து தான் ஆகணுங்கிற மாதிரி படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் தூக்கி போட்டு ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஸோ காத்திருப்போம், வினோத் அவர்களின் நிலைமை என்ன ஆகுது அப்படின்னு பார்ப்போம். படம் ரிலீஸுக்கு அப்புறம் தான் தெரியும் வினோத் இருக்காரா இருக்க மாட்டாரான்னு. ஆனால் தேவையில்லாமல் இந்த டைமில் வந்து மாட்டிட்டீங்களேண்ணே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.